ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம் அண்ட் பீகார் மக்களுக்கு நமஸ்தே நமஸ்கார். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, எங்கள் ஊரில் இருக்க ஒரு தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். பாருங்கள், சுற்றி பாருங்கள். இந்த தோப்பில் என்னென்ன இருக்குன்னா, தென்னந்தோப்பில் மீன் வளர்க்குறாங்க, அது கூட வந்து இறால் வளர்க்குறாங்க. இந்த மீன் பண்ணையில் எங்கள் அக்கா எங்கள் சித்தி எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் அக்காலாம் வேலை பார்க்குறாங்க. எங்கள் மீனாக்கா, சரதாக்கா, இதுவும் எங்கள் அக்கா சித்ரா அக்கா எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஹாய் சொல்லுக்கா மீனாக்கா, சரதாக்கா. என்னக்கா பண்றீங்க மீனாக்கா? குளத்துக்கரையெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணணும்க்கா. இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தோம்னா அப்புறம் மீன் வளர்ப்பாங்க இந்த குளத்துல. அதுக்காண்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அத்தாச்சிக்கிட்ட கேளு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எரிச்சு விடணும்க்கா. அப்போதான் ஏதாவது பூச்சி பாம்பு அது மாதிரி இருக்கும். அதுக்காண்டி எரிச்சு விட்டுட்டு இது மாதிரி வெட்டினோம்னா அப்புறம் இறால் வளர்க்க போறாரு எங்க முதலாளி. இந்த கொலை இந்த கிணத்துல இறால் வளர்க்குறது. அங்க இறால் போட்டிருக்காங்க பத்தியா, அது மாதிரி இறால் வளர்க்கணும். அவங்கதான் அந்த அங்க இறால் வளர்க்குறவங்க. அவங்களா? அந்த அண்ணனா? கொடுப்பாங்க. மாசம் கழிச்சு நல்லா சுத்தம் பண்ணி கொளுத்தி விட்டுட்டு அவங்கதான் இருந்து இறால் வளர்க்க போறாங்க இதுல எல்லாம். அதனால இதை சுத்தம் பண்றோம். வயல் வேலையெல்லாம் இல்லையா, இந்த சுத்தம் பண்ற வேலையை இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 மணிக்கு 9 மணிக்கு வருவோம். வந்து சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். இதாங்க வேலைண்ணா? சின்ன வயசுலேருந்து இதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா? சின்ன வயசுலேருந்து நடவு கருதரிப்பு களை பறிக்க எல்லா வேலைக்கும் போவோம். இந்த வேலைக்கும் இது மாதிரி அண்ணன், இந்த முதலாளி அண்ணன் அவரு மானல் அண்ணன் கொள்ளைக்கு வேலைக்கு வருவோம் நாங்கள். சரி, எப்போதுமே 5 பேர் வேலை பார்க்குறீங்கக்கா? எப்போதும் 5 பேர் வேலை பார்ப்போம். இன்னைக்கு 2 பேருக்கு முக்கியமான கோழி வரல, அதனால நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். சரி, எல்லாம் அண்ணன் வந்து எங்களுக்கு வர காப்பி போட்டு கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அங்கே காலையில் எத்தனை மணிக்கு? அப்போ மணி என்ன? 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு டீ டைம். டீ குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. வர தண்ணி டீ கிடையாது, வர டீ வடை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ இந்த இங்கே தங்கி இருக்காங்களா, இந்த அண்ணன் போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு இப்போ வெட்ட போயிடுவோம். இப்போ வெட்டிட்டு கரெக்டாக 12 மணிக்கு டீ வடை வாங்கிட்டு வருவாங்க முதலாளி. குடிப்போம். எல்லாருக்குமே போட்டு டம்ளர் கொண்டுட்டு வந்திருக்காரு அந்த அண்ணன். பரவாயில்ல, நல்ல டைம் இங்கே போடுறாரு. ஹாய் சொல்கிறேன். ஹாய். அவங்க பார்த்துட்டு பேச்சும் இல்லை, நிறையா நினச்சேன் சோசியல், ஆனால் ஒன்றும் வர மாட்டேங்குது. இவங்களோட தான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வயல்லே தான் அண்ணாக்கா, வயலில் வீட்டில் எல்லாம் வளர்த்த பிள்ளைங்க போயிடுவெல்லாம் இவங்க கூடயே பயணிச்சது தான். அந்த சின்ன பிள்ளைலேருந்து ஸ்கூல் போனதை விட இவங்க கூட இருந்தது தான் அதிகம். அண்ணாக்கா வயல்லையே எத்தனை 6வது படிக்கக்குள்ள கிளம்புனது, 12வது படிக்கிற வரைக்கும் இவங்க கூடயே தான். இந்த இங்கே நம்ம அலையாத இடமே கிடையாது, சுத்தாத இடமே கிடையாது. எல்லா வயலையும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்ற மாதிரி அப்போ நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். இப்படி தேவையெல்லாம் துணைக்கி நான் போயிருக்கேன். இவங்க கூட சுற்றினது தான் அதிகம், இந்த அக்கா கூட சுற்றினது தான் அதிகம். இப்போதான் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இந்த பொண்ணு. சரதாக்கா, இந்த மீனாக்கா எல்லாருமே இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கம், அதுக்காக கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் இல்லை. சரதாக்காவும் சரி, இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே கல்யாணம். என்னக்கா எப்படிக்கா ஃபீல் பண்ணுறியா? நல்லா தான் இருக்கு. இதே ஊர்லேயே பிறந்து இதே ஊர்லேயே வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஊரில் என்ன ஃபீலா? அதான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியா? நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கிறோம், நல்லா சந்தோஷமா இருக்கியா? என்னக்கா ஒரே ஊரில் இருக்கிறது அதுவும் நல்லா ஹாப்பி தானே? நம்மள மாதிரி உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம ஊர்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஒரு சங்கீதா இருக்கா, அத்தாச்சி இருக்கா, நான் இருக்கேன், பெருமாதி இருக்கா இங்கே, அப்புறம் யார் அத்தாச்சி குடி சூடு இல்லை குடி, அப்புறம் யார் அத்தாச்சி இருக்கிறது இங்கே, அவ்வளவுதான். சில்பா இருக்கா? 4 பேர் தான். அவன் கல்யாணம் பண்ணா அவள் வெளியூர்ல கல்யாணம் பண்ணா சில்பாலாம். அப்போ இங்கே இல்லை, அவள் அவள் இங்கே வந்து இருக்கிறா.
இங்கே 3-4 பேர் கல்யாணம் பண்ணிக்கிங்க என்னக்கா 4 பேர் இந்த வீட்லேயே பிறந்து இந்த வீட்லேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஊருக்குள்ளே தெருவுலேயே. அக்கா நீனு தஞ்சாவூரில் தானே கல்யாணம் பண்ணி ஆனால் இங்கே வந்து செட்டிலாக இருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து செட்டிலாக இருக்காங்க. அது மாதிரி புனிதாவும் வந்து செட்டிலாக சொல்கிறோம். வாய்ப்பே கிடையாது. அவளுக்கு அந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு. என் மாமி அந்த வீடியோ பார்த்துச்சுன்னா இனிமேல் தமிழ்நாடு பக்கம் வரக்கூடாதுன்னு இல்லை இதை புரிஞ்சிச்சுன்னா சொல்கிறேன். பாசம் புரிஞ்சிச்சுன்னா பாசம் தான் புரியாது. சம்பளம் கொடுக்குறாங்க 350 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். எத்தனை வயசுல வேலைக்கு வந்த நீ? நான்லாம் 10 வயசுலேருந்து வேலை பார்க்குறேன் புனிதா. 10 வயசுலேருந்து எவ்வளோ சம்பளம் ஆரம்பத்தில்? 10 வயசுல எவ்வளோ சம்பளம் புனிதா? 25 ரூபா. முன்னாடி 25 ரூபா பொழுதாவே. இப்போலாம் நடவுக்கெல்லாம் 30 ரூபா மாறிச்சு. பொடி 35, 30, 40, 45 பொடி. இப்போ வயல் வேலைக்கெல்லாம் 300 ரூபா தான். ஆனால் நீங்கள் வேலைக்கு வரக்குள்ள 25 ரூபா. 25 ரூபா. நான் வேலைக்கு வரக்குள்ள 70 ரூபா. இப்போ 300 ரூபா 350 ரூபா ஆயிடுச்சு சம்பளம். இப்போ 300 ரூபா. அவள் மித்த வேலைக்கெல்லாம் போனான். நீங்கள் எந்த ஊருக்கா? சித்ராக்கா? நான் ஒரு புதூர் தானே. இங்கே வந்து தனிங்க இருக்கீங்களா? இடம் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டிங்களா? சரி சரி. அப்பெல்லாம் இப்போ மாதிரியா இருந்தவோ? அப்பெல்லாம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாருமே வேலைக்கு போவோம். தென்னமரத்தில் ஒரு வெத்தராஜுக்கு அந்த சின்ன சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் தான் தொடர்ந்து வேலைக்கு போனாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலைக்கு போய் அந்த அவங்க பள்ளிக்கூடமும் போயிட்டு வேலைக்கும் வருவான் புனிதா. ஆமாம், பள்ளிக்கூடம் போனதை விட இவங்களோட இருந்தது தான் அதிகமாக. பள்ளிக்கூடமே போக மாட்டேன், அதிகமாக இவங்களோட தான் இருக்கேன். அதனால பாஸ் ஆகிட்டேன். எல்லாத்தையும் பாஸ் ஆகிடுவா. அதெல்லாம் படிப்புலையும் சுட்டி வேலையிலையும் சுட்டி தான் பாஸ் ஆகிடுவேன். இவங்க கொடுக்குற அந்த ஒரு கொஞ்சம் டீக்கோ 2 வடைக்காண்டே எல்லாம் வேலைக்கு வருவோம். இல்லை அந்த சாப்பாடு புரோட்டாலாம் அந்த எங்கள் கறிக்காரன்னு ஒருத்தர் இருக்கார் RNS, அதில் தான் அந்த புரோட்டாக்காண்டே எல்லாம் வேலைக்கு ஓடுவோம். அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அந்த இதெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வெயில் அடிச்சிச்சுன்னா குளிச்சுட்டு அங்கே வேலை பார்ப்போம். இவங்களோட போட்டு விட்டு குளிச்சுட்டு அப்படியே வேலை பார்க்குறோம். அப்படியே ஊற்றுவோம். மேலெல்லாம் சூடும், கீழே சூடும், மேலே சூடும். அப்படியே நாங்கள் வயலில் வேலை பார்த்தோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. நான் தப்பிக்கலன்னு சொல்லலை, இருந்தாலும் இவங்கெல்லாம் அப்போலேருந்தே வேலை பார்க்குறாங்க. அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்கெல்லாம் இன்னமும் அந்த இதுலேருந்து மீளலை, அதில் வேலை பார்த்துட்ருக்காங்க. விவசாயம் பார்க்குறது நல்ல கெட்டதுன்னு சொல்லலை, இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இன்னமும் அந்த விவசாயம் பார்த்து இன்னும் அவங்களால மீள முடியலை. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னக்கா சொல்ல தாச்சு? நான் 12 வயசுல வேக்காட்டு வேலை பார்க்குறேன். அதான் 10 வயசுலேருந்தே சொல்லியாச்சு. எத்தனாவது கம்மினாக்கா படிச்சிருக்கீங்க? நான் 7வது வரைக்கும் படித்தேன். சதாக்கா அவளாகி எத்தனை கிளாஸ் போயிருக்கேன்? 4வது படிச்சானா ஒண்ணுமே படிச்சிருக்கீல்ல? ஆமா, போனாலும் இப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒன்று ஸ்கூலு நம்ம படித்த ஸ்கூல் அப்படி ஒன்று ஸ்கூல் அப்போல்லாம் தொடக்க பிள்ளை அப்போ என்ன போய் படுத்து ஏறலாகி படிப்பலாம். நெசமில்ல தான் இப்போ 4 வரலும் போனதான் படிப்பு ஏறல. இப்போ சத்யா சரணியா எங்கள் அக்கா திட்டு அப்புறம் வளர்த்தோம். அது வந்து பள்ளிக்கூடம் போல பார்த்து காலில். நீங்கக்கா? நானும் படிக்கலப்பா. படிக்கலை. நமக்கெல்லாம் அந்த இதுதான் என்னங்க எப்படி பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கொல்லைக்கு தான் ஒரு வீடு தான் வச்சுருக்காங்க. இந்த ஒரு வீடு, இந்த தோப்பு ஃபுல்லாக இந்த ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இது ஓட்டு வீடு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் சின்ன கிணறு. பாருங்கள், இந்த தோப்பு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கொல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் எங்கள் அத்தாச்சி நிறைய பேர் வேலைக்கு வருவோம். என்னை செட்டு மாதிரியே நிறைய பிள்ளைங்க வேலைக்கு வருவோம். இந்த வயலில் வேலைக்கு வந்து களை பறிப்போம். இதே மாதிரி இடம் தான் அந்த பாருங்க. அதுக்கிட்ட வந்து ஆறு இருக்குது, அந்த பெரிய ஆறு ஒன்று இருக்குது. இது வயல். அவ்வளோ கஷ்டம். அந்த களை எடுக்க அவ்வளோ கஷ்டம். அந்த வெயிலையும் அந்த கஷ்டத்துலையும் போட்டி போட்டுட்டு தான் வேலை செய்வோம். யாராவது ஃபஸ்ட்டு போய் வேலை பார்க்குறது அப்படின்னு போட்டி போட்டு வேலை செய்வோம். ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. இங்கே வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்ம ஊர் பீகார்லன்னு இல்லை, எங்கேயுமே சரி விவசாயம் தான். விவசாயத்துக்குள்ள மரியாதையே வேறு தான். ஸோ ஹாப்பி. பாருங்கள், நீ தான் கூட பேச மாட்டேங்கிறியாண்ணா? வெதி இதுங்கிறியா நான் கொடுக்காத.
தண்ணி ஏறடி தேங்காயில் அது கொடுக்காங்க எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். ஆள் கொஞ்சம் கொடுக்க. 2 பேரும் எனக்கு வேணா அங்கே ஆள் கொஞ்சம் கொடு. தம்பி கொஞ்சம் கூட. புரியுதுல அவனுக்கு. ஆள் கொஞ்சம் புரியுது பாரு. புரியுது. இங்கே இருந்தான்னா பழகிக்குவான். கொண்டா அப்படின்னு நானு தேங்காவை உரிச்சிட்டு இருந்தப்ப கொண்டா இங்க வா அண்ணன் கொஞ்சம் கொடு. அந்த பாவம் எப்படி காடாக இருக்கா, அந்த காடில் என்னென்னா பாம்பெல்லாம் கிடக்குமா, பாம்பு பூச்செல்லாம் இருக்குனால ஃபஸ்ட்டு வந்து கொளுத்து விட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது. இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணுறது. இந்த மண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 மாதம் கழித்து இதில் மறுபடியும் தண்ணி வச்சு இறால் வளர்ப்பாங்க. என்னக்கா கீரி இந்த பெரியம்மா கீறிட்டு இருக்கா. நினைத்தீங்களா? உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்க. தெளிய நீ வராம போயிட்டு சொன்னது போன் பண்ணியே வந்து எடுத்தது இப்படிதான் நல்லா பேசியிருந்தோம். அதுதான் பேசத்துருவோமா பேசத்துருவோமாங்கிறா. செருப்பெல்லாம் போட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாம எல்லாமே கிடக்கும். அவ்வளவு கிடக்கு ஐயா, அவ்வளவு கிடக்கு. ஐயோ ஆமை பாம்பு முதல்ல பூரா உடும்பு பார்த்தோம் அன்னைக்கு. உடும்பு இப்போ முதல்ல நல்லா பயந்துட்டேன். உடும்பு பார்த்தோம் அன்னைக்கு. உடும்பெல்லாம் முதல்ல இது ஆமாம் கொளுத்து விட்டு சாவலை, எதுவும் சாவாதுவோ. இந்த உள்ளதை நீ வெட்டி விடுறீ. அந்த அக்கா மெதுவாக நாளைக்கு வைக்கணும் அதுக்கு உள்ளதை. அப்படியே அங்கே தெரிய மாட்டேங்குது. தெரியல. அக்கா வந்து இறால் பண்ணை காமிக்க போகிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். இறால் பண்ணை வேலை பார்க்குறது வெயில்ல என்ன பண்ணுறது? வெயிலில் வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும். ஒன்று சொல்கிறேன், அத்தையா 11வது படிக்கிறா, தம்பி 9வது படிக்கிறான். எப்படி படிக்க வைக்கிறது அவங்களெல்லாம்? ஒன்று சொல்கிறேன், இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் நானும் அப்பலாம் இந்த வெயிலில் தான் உட்காந்து வேலை பார்க்கணும். அங்கெல்லாம் வெயில் அதிகம் இருக்காது. இப்போ இல்லை, அப்போ இல்லை, இப்போ இருக்கும். இதை விட டபுள் அடிக்காங்க வெயில். வெயிலும் அதிகம், குளிர்ந்துங்கிறீங்க. வெயிலும் அதிகம், குளிரும் அதிகம், மழையும் அதிகம். எதுவுமே நார்மலாக இருக்காது. நம்ம ஒரு மாதிரி இங்கே எல்லாமே நார்மலாக அங்கே அப்படி இருக்காது. எல்லாமே டபுளாக இருக்கும். மீன் குஞ்சு வளர்ப்பாங்களாம், இவ்வளோ தண்ணி வச்சு பாருங்க. அதுலேயும் தண்ணி இல்லை. நான் பேர் சொல்லுங்கண்ணா. என்னோட பேர் வந்து நடராஜன். சொந்த ஊர் வந்து வேதாரண்யம் பக்கம் ஆயக்காரன்குளம். அண்ணன் பேர் வந்து குப்புசாமி, இம்பளச்சேரி. அதே ஊர் தான். அண்ணன் பேர் வந்து நாகராஜன். நாங்கள் வந்து இந்த அக்வாகல்ச்சர் லைனில் வந்துட்டு ஒரு 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். 8 வருஷமா ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே இருக்கு தங்கி? ஆமாம் ஆமாம். எங்களுக்கு ஒரு கல்ச்சருங்கிறது 120 நாள், ஒரு 150 நாள் வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1 மாதம் ஊரில் இருப்போம். இடையில வந்து லீவுன்னா என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு உடனே வந்துடுவோம். ஏன்னா இறாலுங்கிறது உயிருங்கிறதுனால நாங்கள் வந்து லீவெல்லாம் போட முடியாது. அதனால நைட்டு பகல் இங்கே தான் இருப்போம். சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நாளை பத்திரமா பார்த்துப்போம். எவ்வளோண்ணா உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வரும்? எங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து 15,000 ரூபா. சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ஓனரே கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. ஜாமான் வாங்கி கொடுத்துருவாங்க, நாங்கள் சமைச்சு. அதாவது 3 மாதத்துக்கு உள்ள இது சம்பளம்? ஆமாம். இல்லை, மாதம் 15,000 ரூபா இல்லை? ஆமாம். சரி, அது சொல்லுங்கண்ணா. இப்போ எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கண்ணா? இது இப்போ 2வது கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். கால் வளர்ப்பு இப்போ குஞ்சு விட்டு வந்து 20 நாள் ஆகுது. ஒரே குளத்துல குஞ்சு விட்டு மற்ற 2 குளத்துக்கு பிரித்து விட்டுருவோம் ஒரு 30 நாளில். இது 2வது கல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 2 கல்ச்சர் பண்ணுவோம். சம்மர் வெண்டர்னு. இப்போ சம்மர் கல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குஞ்சு விட்டு 20 நாள் ஆகுது.
30 நாளில் இன்னும் 2 குளத்துக்கு இதுலேருந்தே குஞ்சை பிரித்து விடுவோம். ஒரு நாளைக்கு 4 டைம் தீவனம் போடுவோம். காலையில் 7 மணி, 10:30 மணி, 2 மணி, சாயந்தரம் 5:30 மணி. இதுக்கு வந்து மினரல்ஸ், ப்ரொஃபைட்டிக்கு இதெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 டைம் வந்து கொடுக்கணும் ஈவினிங் டைமில். தண்ணியை பொறுத்தளவு வந்து அதில் அடிக்கடி வாட்டர் டேஸ்ட் எடுத்து மினரல்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இறால் மட்டும் தான், ஒரு குளத்துக்கு மட்டும் இறால் மட்டும் வளர்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம். மீன் கிடையாது இல்லை? மீன் கிடையாது, இறால் மட்டும். என்னென்ன தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க? பிரான் ஃபீடு தான். ஓ சரி. கார்கில்னு தீவனம். இப்போ எத்தனை கிலோ விட்றீங்கண்ணா? இதில் 7 லட்சம் சீடு விட்ருக்கோம். ஓ 7 லட்சமா? சரிங்கண்ணா. இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அது 20 நாள் ஆகுது. மொத்தமாக 20 நாளா? இது எவ்வளோ நாளுக்கு வரையும் இருக்கும்? எவ்வளோ நாளில் பெருசாகும்? 120 நாளில் அப்படி. ஓ கல்ச்சருங்கிறது 120 நாள். சரிங்க. அதுலதான் வந்து தீவனம் எவ்வளவு போடுறோம்ன்றதுக்கு அளந்து போடுவாங்க. ரேட்டை போட்டுனாக்க ஆள் ஓ அதில் நின்று போடணுமா? அதில் ஒரு கிலோவுக்கு வந்து 5 கிராம் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்ப்போம். அது ப்ரே ஃபீடுன்னேன். அதை போயிட்டு அந்த தட்டை தூக்கணும்னா அதில் இறால் இருக்கும், எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே தூணா செத்துருமா? ஐயோ அண்ணா சரி 20 நாளாண்ணா? 20 நாளா? பார்த்துண்ணா. ஓ இது கயிறு கட்டிட்டு போகணுமா? அப்படியே தான் போவாருங்க. இதுலேருந்து தீவனம் போகிறதாண்ணா? இங்கே போவாங்க சார். ஆழமா இருக்கு. தீவனம் எங்கண்ணா கீழே வைப்பாங்களா? கீழே வச்சு அள்ளி போட்டு வரலாம். பரவாயில்ல, நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. தெரியல கூட வச்சுட்டு போதுண்ணா வாங்கண்ணா. என்ன போதும் வாங்க. விழுந்துடாதீடா. போடுறா நான் வாங்கி தரேன். நீ விழுந்துடாத. பாய். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, புனிதா நல்லா வாழ்த்துங்க. சரிக்கா, பார்த்து வேலை பாருங்க. நான் போயிட்டு வரேன். வரேங்க்கா. பாய்.